மேகங்களுக்குள் பறப்பது சவாலானது மட்டுமல்ல, பல நேரம் ஆபத்தானதும் கூட என்கிறார்கள் விமானிகள். மேகங்களுக்குள் பறப்பதை கூடுமானவரை தவிர்ப்பதாக சொல்லும் விமானிகள் அதற்கான காரணங்களையும் பகிர்ந்திருக்கிறார்கள். மேகங்கள் வெறும் நீராவி மட்டுமல்ல, அவற்றுக்குள் புயல், பனி, கொந்தளிப்பு ஆகியவை பொதிந்திருக்கலாம். மேகங்களுக்குள் விமானியின் பார்வை பல காரணங்களால் மறைக்கப்படுகிறது. அடர்ந்த மேகங்களுக்குள் இருக்கும்போது விமானிகளுக்கு தரை, மற்ற விமானங்கள் அல்லது அடிவானம் கூட தெரிவதில்லை. இதனால் அவர்கள் கருவிகளை மட்டுமே நம்பி பறக்க வேண்டியுள்ளது. இது பயணத்தை மிகவும் கடினமாக்குகிறது. இடி மேகங்கள் போன்ற சில மேகங்களில் பல்வேறு திசைகளில் செல்லும் பலத்த காற்றும் காற்று நீரோட்டங்களும் இருக்கும். இதனால் ஏற்படும் கொந்தளிப்பு விமானத்தை பலமாக உலுக்கி பயணத்தை அசௌகரியமானதாக அல்லது ஆபத்தானதாக மாற்றும். இடிமேகங்கள் மின்னல், ஆலங்கட்டி மழை மற்றும் கனமழையை உருவாக்கலாம். மின்னல்கள் விமானத்தின் மின் அமைப்புகளை சேதப்படுத்தலாம். ஆலங்கட்டி மழை விமானத்தின் வெளிப்புற கண்ணாடி அல்லது இறக்கைகளில் பள்ளங்கள் அல்லது விரிசல்களை ஏற்படுத்தலாம். குளிர்ந்த மேகங்களில் நீர்த்துளிகள் விமானத்தின் இறக்கைகள் மற்றும் என்ஜின்களில் பனிக்கட்டிகளாக உறைந்து போகலாம். இந்த பனிக்கட்டி கூடுதல் எடையை சேர்த்து காற்று ஓட்டத்தை சீர்குலைத்து விமானத்தை தூக்குதல் அல்லது கட்டுப்பாட்டை பாதிக்கலாம். சில மேகங்கள் திடீரென்று ஏற்படும் காற்று வேகம் அல்லது திசை மாற்றத்தை மறைக்கின்றன. குறிப்பாக விமானத்தின் புறப்பாடு அல்லது தரையிறங்குதல் போன்ற பயணத்தின் மிக முக்கியமான கட்டங்களில் விமானத்தை திடீரென மேலே உயர்த்தவோ அல்லது கீழே தள்ளவோ செய்யலாம். இந்த காரணங்களால் ஆபத்தான மேக திரட்சிகளை முடிந்தவரை தவிர்த்து வானிலை ரேடார் துணை கொண்டும் பாதுகாப்பாக பயணிக்க விமானிகள் முழுமையான பயிற்சி எடுத்துக் கொள்ள வேண்டும் என அனுபவம் வாய்ந்த விமானிகள் வலியுறுத்துகின்றனர்.